ஹாய் गाइस இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்லி சேலஞ்ச் தான் பண்ண போறோம். இட்லி ஈட்டிங் சேலஞ்ச். இட்லி சேலஞ்ச் ஏதோ இட்லி சுட போட்டு சொல்லிருக்கா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இட்லி ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். யார் வந்து நிறைய இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்றத போட்டி. ஓகேவா? அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா நம்ம என்ன வச்சிருக்கோம்னா புதினா சட்னி வச்சிருக்கோம். இப்படிதான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒன்று இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது அது? எருமை மாட்டு சாணி. எனக்கு பிடிச்ச புதினா சட்னி, அதுக்கப்புறம் இவனுக்கு பிடிக்காத தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு பிடிச்ச தக்காளி சட்னி. ஓகேவா? இதுல தான் இட்லி இருக்கு. நாங்க நிறைய சாப்பிட போற மாதிரி. ஆமா, எவ்வளவு சாப்பிட போறோம் தெரியல. ஆக்சுவலா எனக்கு வந்து இன்னைக்குதான் பாசமா வந்து நிறைய 2 டம்ளர் வர மாதிரி டீயை போட்டு பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தேன் காலையிலேயே. அப்பதான் சாப்பிட முடியாது. நாங்க ஆனா எந்திரிச்சதுல இருந்து எம்டி ஸ்டமக்கா இருக்கும். கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. அதனால எனக்கு பயங்கரமா பசிக்குது. அதனால நல்லா சாப்பிட்டு யூஸ் பண்ணிடலாம். எப்படி என் சூட் சமத்தை புரிஞ்சுக்கிட்டியா? பாசத்துல கொடுத்தேன் நினைச்சியா? லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஓகே, அப்புறம் தண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு பாட்டில் தான் தண்ணி. அதை தாண்டி வந்து ஐயோ மலைமாடு மாதிரி இப்பயே குடிக்கிற, நீரியான மாதிரி. இப்பெல்லாம் குடிக்க கூடாது. தண்ணி குடிக்கிறது என்ன? சரி, எனக்கு என்ன குடி, அப்பதான் நான் கம்மியா சாப்பிட முடியும். என்ன கொஞ்சம் குடி. நான் குடிச்சுக்கிறேன் இப்போ வேணுமா? ஓகே. இந்த பாட்டில தாண்டி கம்மியா சாப்பிடுவாங்க, எது பெரிய இல்ல குடி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாத்துக்கலாம், கடைசியில பாக்கலாம். சரியா? தட்டை வச்சு எடா போடாத, வயித்தை வச்சு எடை போடு. ஓகே சரி, ஓகே. அப்ப பின்னாடி வந்து கேப்ப விட்டு போடுவாங்க. கடைசியில நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, அதெல்லாம் பேசாத. ஓகேங்க, சேலஞ்சுக்குள்ள போயிடலாமா? காக்கா வேற வந்து கட்டிட்டு இருக்கு. வந்து புடிஞ்சிட்டு நாம சரி. ஆமா, ரெடியா இருக்கு. நீ வேணா உன் இட்லியை காக்கா கொடுத்துடலாம். ஓகே, நான் இட்லி காக்கா கொடுத்து அந்த இட்லி காக்கா வச்சுப்பேன். வேணாம். ஓகே गाइस, இட்லி போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நான் தான் போடுவேன், நீ தப்பு தப்பா கவுண்ட் பண்ணி வச்சிருவே. நானு. ஆமா, நீ தான் பிறந்ததே ஏமாத்துறதுக்கு. 1 குட்டியா போடாத. 1 ஓகே 2 விடுஞ்சிரும் நான் 2 ஏற்றதுல டைம் ஓட்டி வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு பார்க்கறான். 3 4 நிறைய இட்லி பார்த்தா சாப்பிட மனசு வராது. அதனால போதும். 4 நாள் முதல்ல வச்சுக்கிறோம். ஓகே. ஆனா இந்த பேக்ல இருக்கிறதே சின்ன இட்லியா இருக்காது. நீ ஆரஞ்சு ஒழுங்கு முறையா கொடு. அப்படிலாம் இல்ல, எல்லாம் ஒரே சைஸ் தான். இதுவும் இது கையில இதுவும் ஒண்ணா பாத்துக்கங்க. சரி, ஓகே. இத கையில எடு. இதுவும் ஒண்ணா பாத்து. அப்படிதான் இதெல்லாம் பேசாத. ஓகே, சட்னி போட்டுக்கோ. இவன் வேற இட்லியை வந்து சட்னி தொட்டு சாப்பிட மாட்டான், சட்னியை தான் இட்லியை தொட்டு சாப்பிடுவான். அப்படி வேற ஊத்துவான். அப்புறம் எனக்கு சட்னி இல்லாம பண்ணிட்டேன்னா அது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுவும் தான் நீ சட்னியா குடிச்சிருவ. அப்புறம் நான் வெறும் இட்லி எப்படி திம்பேன்? அது எனக்கு தெரியாது. மாய்ஸ்டா வேடிக்கை பார்த்துட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கீழ வை. இப்பலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஏய் பாபா, திருப்பி எடுக்கறத ஏமாத்தி விளையாடுறா. அட பசிக்குதுடா, விடுஞ்சிரும். சரி, ஓகே. இந்த டைம்ல எனக்கு பயம். ஆமா, நீ மெதுவா யோசிச்சிட்டு இரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? பெரிய ஊங்க எடுத்தானே ஆரம்பிச்சிட்டா. பாத்துக்கங்க. நான் இட்லில வேற நிறைய பேருக்கு தோசை தான் பிடிக்கும், எனக்கு இட்லி தான் பிடிக்கும். மோஸ்டா அங்க பாத்துட்டு இருக்கவங்களும் வந்து நீ பேச முடியாது, வாயில காத்து போய் எடுத்து வயிறு நிமிஷம் சாப்பிட முடியாது. ஐயோ விட்டுதே. பண்ணி கொடுத்துறேன். என்ன இப்பயே முக்குது? ஒண்ணு இல்லைம்பா. இன்னும் ஒண்ணு இல்லைப்பா. கொண்டுட்டு வா. சும்மாவே சாப்பிட மாட்டா. ஒரு வாரத்துல தான் நானு ஒரு வாரத்துக்கு காலையில எக்ஸசைஸ் பண்ணுவேன், வேணா ஜிம் போவேன். போயிட்டு வந்துட்டு சுமாரா ஒரு 7-8 இட்லி. 7 தான் சாப்பிட மாட்டா. நீங்க வேற குறைஞ்சது 3 இட்லி. இப்ப என்னடா நான் சொல்றேன், இப்பதான் நான் சொல்றேன். என்ன 3 மினிட்டா? 2 தண்ணி பண்ணிருக்கேன். எந்த தண்ணி குடிச்சிட்டு? எல்லாத்துக்கும் நான் இங்க பாரு, நீ தான் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்க. வேணா நீங்க குடி. சரி, குடி குடிக்கிறேன். மிக்சன் சொல்லு, அதுக்கே அப்படி கேட்கல. காலையில வேற நிறைய சாப்பாடு கொடுத்தா, இட்லியை கொடுத்துட்டா. அதனால தண்ணி குடிச்சா தாங்க முடியாதுன்னா குடிக்க மாட்டேன். எப்படியா கஷ்டப்பட்டு முக்கிய சாப்பிடணும். போன சேனல் தான் ஜெயிச்சிட்டா, இந்த சேனல் நான் ஜெயிக்கணும். நானும் சேலஞ்ச் அகில இந்தியா சேலஞ்ச் குயின் இன்பவலி அக்கா டைப் பண்ணி தரும். கமெண்ட் இருக்கும், போனோடனே வந்து பலாயிரம் கமெண்ட் இருக்கும். சரியா?
9 கமெண்ட் 20 கமெண்ட் அப்படிலாம் இருக்கும். நிறைய கமெண்ட் வந்திருக்கேன். உள்ள போனா ஒரு பிரதர் இருக்காரு தருண் சொல்லிட்டு, அவரோட கமெண்ட் தான் தனித்தனியா வரும். அங்கங்க பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி அதுக்கு கமெண்ட் பண்ணிடுவாரு. என் ஃப்ரெண்ட்ஸே 4 பேர் கால் பண்ணி யாரடி தருண் உங்க சொந்தக்காரங்களா கேட்டுக்கிட்டு மெசேஜ் பண்ண சொன்னியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, உண்மையாவே ஒரு ஃபாலோவர். அக்கா என் பேர் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அதுலயும் ஒரு 4 கமெண்ட் பண்ணுவாப்ல. கண்டிப்பாக நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா யார் வேணா எத்தனை கமெண்ட் வேணா பண்ணலாம். எங்களோட கமெண்ட் பாக்ஸை வந்து உங்களுக்காகவே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஆஹா இது அது ஏன் பிரச்சனை இல்ல. நீ கூட எடுத்து வைக்கணும் நானே. இப்ப நீ ஏமாத்திடுவ. ஏமாத்துறாங்க. எவ்வளவு வைக்கிற? 4 1 2 3 4 பாரு பாரு இந்த நீ வச்சதானே நான் எடுத்துக்கிறேன். சரியா? அதுல பாரு குட்டி குட்டியா தேடி தேடி எடுத்து வைக்கிறா. நீ தேடி உனக்கு பெரிய இட்லியா வைக்காம எனக்கு வச்சல. நான் அப்பெல்லாம் தேடி தேடி வைக்கல. மேல ஆப்ல இருக்கத எடுத்து வச்சேன். உனக்கு பேச வந்துருவா. ஏன் தேடி பண்ற? இந்திய வரலாற்றிலேயே இட்லி சாப்பிட சேலஞ்ச் போட்டாங்க ஒருத்தங்களா தான் இருக்கும். ஆமா கரெக்டா கெட் பண்ணியா. யாரோ ஒருத்தர் காருக்கு போறாரு, பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் கேட்டாரு. உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிருக்க அப்படின்னு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்னன்னா பிரியாணி வந்து ஓவர் காரமா இருக்கும். நீங்க 2 பேருக்குமே செட் ஆகாது ஓவர் காரம். எனக்கு சுத்தமா கேட்டாது. சாப்பிடலாம் நீங்க. இந்த இட்லி ஈட்டிங் சேலஞ்ச் வந்துட்டு போயிட்டு கண்டிப்பா பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் அப்ப வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல ராஜா. நான் கா போடுறீங்கன்னு கேக்குறீங்க. சேலஞ்ச் இந்த மாதிரி எல்லாம் போடுறோம். எவனும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. போன வாட்டி ஏதோ சேலஞ்ச் போட்டதுக்கு 200 views. only 200. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. கொஞ்சமெல்லாம் முன்னாடி தம்பி. ஒருவேளை யூடியூப்காரங்களே வந்து பிராங்க்னு போட்டாதான் எல்லா போனுக்கு போற மாதிரி காட்டுறாங்களா? மத்ததுல சேலஞ்ச் எல்லாம் தெரியாத மாதிரி மறைச்சு ஹைட் பண்ணிடுறாங்கன்னு தெரியல. சேலஞ்ச்ல போக மாட்டேங்குது. அடுத்த மாசம் பாண்டிச்சேரி போறோம் நம்ம. ஓகேவா? vlog உங்களுக்கு ரெடியா இருக்கு. நிறைய பேர் vlogs எங்கயாவது போய் போடுங்க அப்படிலாம் கேட்டீங்க. அதெல்லாம் போடுங்க. நைஸா இட்லி இருக்காங்க வச்சு போல இல்லையா? அதை எங்கிட்ட வச்சாலும் நான் வச்சுப்பேன். எதை? இட்லி குண்டாக. இட்லி குண்டாக ஞாபகம் வருது. இட்லி எதுல சுடுவாங்க? குண்டால. எதுல? இட்லி குண்டால. இட்லி எதுல செய்றாங்க? குண்டால. என்னதுடா? இட்லி குண்டால. என்னதுடா? இட்லி குண்டால. இட்லி குண்டால. ஐயோ இவன் அவ்வளவுதான் குளுக்குன்னு முடிஞ்சிருவான். நான் எப்பயுமே இங்க 4 சைடு அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆடு மாடு மாதிரி ஆசை போடுவேன். ஏதோ ஒண்ணு சாப்பிடணும். அதான் மேட்டர். கருக்காக்கா பிறகுது. இது என்ன இது? அரே நீ அப்பா. அது திரும்பி பாக்குற பச்சா கருப்பு காக்கா பிறகுனா. நான் கூட காக்கா பிறகு இங்க வருதுன்னு நினைச்சேன். சமாளி. ஆமா. இட்லி சாப்பிட போறியா? வேண்டாம் வைக்க. மோட்டாங்க. தோட்டக்காரருக்கு வர இட்லி தரமா? டீயாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த இட்லியை தூக்கி இம்பாக் வச்சுட்டு நான் இன்னொரு 2 இட்லி சேர்த்து எடுத்து போறேன். அப்பா ஏன் போறதெல்லாம் கண்டுக்காதீங்க. 7 இட்லி சாப்பிட்டாச்சு. இன்னும் 1 இட்லி தான் பேலன்ஸ். எனக்கும் ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் சாப்பிட்டிருக்கேன். 3 இருக்கு. கல்விக்கா வெளிச்சமா இருந்துச்சுன்னா நான் நல்லா தெரியும். எப்படி பிரகாசமா இருக்கு. நல்லா பிரகாசமா இருக்கு. சாப்பிடு. இதே அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற வாய்ஸ் அவடால் விட்டுட்டேன். இன்னும் வாய்ஸ் அவடால். தண்ணி எடு. மாந்தி வருது. கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா இட்லி ஊற்றி வச்சுட்டு போய் குளிக்க போறேன்னு போறது, மேக்கப் போட போறேன்னு போறது, ட்ரெஸ் நல்லா இல்லை மாத்திட்டு வரேன்னு போறது. இப்பெல்லாம் இருந்த இட்லி யாரும் தெரியும். மேக்கப் போட்டேன் நானே. பாருங்க வாய் கூட நல்லா ரெட் கலர்ல தெரியும். அது நேச்சுரல்டா. சாப்பிடும்போது யாராவது லிப்ஸ்டிக் லிப்பாம்லாம் போட்டுருவாங்களா? லிப்ஸ்டிக்கே நான் போட மாட்டேன். போடுவேன். நேச்சுரல்ங்க. இங்க பாருங்க. ஐயோ. ரெட் கலர் ஒட்டி. ஏ போய் இங்க பாருங்க.
ஏமாத்துறான் பொறாம நேச்சுரல் பியூட்டியா இருக்குமே உடனே அப்பா விட்டு கொடுத்துரு போதும். தண்ணி எடு அவுட் ஆயிட்டா எடுத்து காட்டுக்கு நிறைய இட்லி இருக்கு அவங்க விட்ட இருக்கா விட்டு சிறந்து ஒரு வழியா நான் இட்லி சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கு மேல ஒரு 2 இட்லி வேணா வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா சாப்பிடு. வாய்ப்பு இருக்கு எங்க வாய்ப்பு இல்லையாட்டு இருக்கா கொடுக்குறேன். அவங்க எத்தனை இட்லி இருக்கு இங்க வந்து 1 2 3 4 5 6 7 இன்னொரு இட்லிக்கு ஆளுக்கு 4 இட்லி இருக்கு. இன்பாக்கு 4 இட்லி எனக்கு 4 இட்லி மிச்சம் இருக்கு. இப்போ இன்பா என்ன சொல்றாலோ அதை பொறுத்து தான். என்ன எனக்கு விட்டு கொடுத்துருன்றேன். அதுக்கு வாய்ப்பு என்ன சொல்றேன்னா அதான் அந்த பொறுத்துக்கிறேன். என்ன சொல்ற இல்ல இந்த இட்லி வேணும்னா இங்கேயும் வைப்பேன் அங்கேயும் வைப்பேன். இட்லி வேணும்னா நான் தான் வின்னர்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த டிரா பண்ணிடலாமா 2 பேரும்? டிரா பண்ண மாட்டான். அதெல்லாம் பிடிக்கும். நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடு. பொறுமையா நைட் வரைக்கும் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க எவ்வளவு நேரம் வேணாலும் சாப்பிடு. அப்படியே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் மதியானம் ஆனா பசிக்கும். மதியானம் சாப்பிடுவேன். கல்லு மாதிரி இருக்கும் இட்லி. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? அப்ப சாப்பிட மாட்டேன் தூக்கி போட்டுருவான். டோக்கியோ மண்டையா போட்டு மண்டையில வச்சு வேறு கொஞ்சம் சும்மா தான் எனக்கு விசிறி விடு. இப்படி வெட்டி போக கூடாது. சீ கருமம் நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவேன்னு. இட்லி வந்து விழுந்துருச்சு அவுட்டு. பாதி இட்லி பாதிக்கு உன் மேல தெரிஞ்சுட்டு சொல்லாது. என்ன சாப்பிடுவியா இல்லையா? சாப்பிட்டு தானே இருக்கேன். என்னமோ தண்ணி எடு. தண்ணி இருக்கு உனக்கு? தண்ணி ஊத்து. நீ ஊத்து. நீ சும்மா இருக்க வந்து ஊத்தணும். சரி ஓகே இவ்வளோ 8 இட்லி சாப்பிட்டானா டிராவ் ஆயிடும். அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி எடுக்கிறேன். எப்பயுமே ஒன்னாவது லீடிங்ல இருக்கணும். அவளுக்காக வெயிட் பண்ணி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு இன்னொரு இட்லி வேகமா சாப்பிட்டா இருக்கும். நமக்கு ஏன்டா இப்படி பண்ற? என்ன வைரஸ் பண்ணா தாலியான்னு தெரியல. சரி தின்னுக்கிட்டே இருக்கான். டீ குடிச்சா காலையில 2 டம்ளர். அதுக்கு என்ன வெக்கமே இல்லையா உனக்கு? இல்ல ஓ இப்பதானே ஆரம்பத்திலே தண்ணியை வேற குடித்த கன்றாவி. என்ன இருந்தாலும் போட்டி வந்து ஒரு ஆம்பளை கூட போட்டு பழகு, பொம்பளை பிள்ளை கூட போட்டி போடு. நீங்க போட்டி போடு. சின்ன பிள்ளை. அப்படி இருக்கும்போது என்னோட 4 நீ எக்ஸ்ட்ரா தின்னாதான் ஈக்குவல். என் கூட சமமா சாப்பிடக்கூடாது. என்ன ஓகே இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? தின்னிட்டியா? என்ன மேஜிக் கட்றமா நீ? இது எரிஞ்சிட்டு நானும் காணாண்டுவேன். டவுட்டா இருக்கு நீ அங்க உள்ள போட்டே. நீ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. நான் உள்ளதான் போடல. உள்ள இட்லி இருக்கு பிரச்சனை இட்லி. மேக்ஸ்ல வீக் நீ 7 இட்லி. இன்னொரு இட்லி கூட சாப்பிடுவேன். ரொம்ப ஒரு இட்லி சாப்பிட்டானா இன்னொரு இட்லி சாப்பிடுவேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. டீலிங்ல இருக்கணும்ல. அது தண்ணி சாப்பிடுவியா மாட்டியா? இல்ல போதும்ன்றியா? போதுமா? அக்கா நான் சாப்பிடுவேன். நிறைய இட்லி இருக்கு தொட்டங்கரங்க கொடுக்குறேன்னு சொல்லிருந்தேன். அதுக்காக தான் ஃபுல்லா கிடையாது. ஃபுல்லா கிடையாது. அவனால சாப்பிட முடியல. இன்னும் இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு லைஃப். இட்டாது இட்லி. என்ன 8 இட்லி சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய கிரேட். சொல்லு இல்லையா? இல்ல. நம்ம போட்டினா போட்டியா இருக்கணும். 8 இட்லி சாப்பிட்டியா 10 இட்லி சாப்பிட்டியா? அடுத்து இன்னொரு இட்லி வைக்கவா? அவங்களுக்கு கொடுக்கணும் நானே. கொடுத்துக்கலாம். நீ சாப்பிடு. ஊத்தி கூட கொடுத்துருங்க. சாப்பிடு. இதுக்குலாம் இங்க வச்ச ஊத்து. சாப்பிடு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவனால சாப்பிட முடியல. ஒரு இட்லி வச்சாச்சு. லீடிங்ல இருக்கா? இப்ப நான் லீடிங் ஆகணும். கடவுளே எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதை விட்டு எங்க 4 திங்க போல. அதே ஸ்பீடு பாருங்க. ஆரம்பத்துல இருந்த ஸ்பீடா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? நான் சமைச்சு போட்டேதான் இந்த உடம்பு வந்துருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்த உடம்பு போட்ட வேணா இங்க அட்டாச் பண்றேன். வேணாம். 10 இட்லி. அவுட்டு நான் இங்க விட்டு தள்ளிட்டு ஆல்ரெடி பக்கா போயிட்டேன். திரும்பி வந்து மாட்டேன். அவ்வளவு போட்டுட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியாது. என்னால முடியாது. இந்த இட்லி எடுத்துட்டு சாமி. சாப்பிடு. சாப்பிட்டாலும் அவுட்டு தான். நான் வந்து கஷ்டப்பட்டு போய் வாங்கி எடுக்கணும். ஒரு பாட்டில் தண்ணி கூட காலி ஆகல. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஆக மொத்தத்துல இந்த சேலஞ்சோட வின்னர்.
அதான் சொல்றேன். இல்ல நீ சாப்பிட்டு முடிச்சாதான் சொல்லுமா. அப்ப இன்னொரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். ப்ளீஸ் வெயிட். நினைக்கவா கேட்டேனா இல்ல வேணுன்ற மாதிரி முடிஞ்சு வச்சிருக்கே அப்பெல்லாம் இந்த இத்தனை மாதிரி நாள்ல இப்படி ஒரு பாசத்தை நான் இவன் கிட்ட பார்க்கவே இல்லை. இன்னைக்குதான் வந்து வேணாம் வேணாம்னு சொல்ல சாப்பிட வச்சு திணிக்கிறான். மாமாவுக்கு சாப்பாடு பலமா ரெடி பண்ணு. பண்ணிடுவோம். நீ சாப்பிட்டாதானே அடுத்து நானும் சாப்பிடும். ஐயே வேணாம் சொல்லி இந்த குண்டா சட்டியோட போய் அந்த உட்காந்து சாப்பிடு. போடும் மூக்குல கட்டினு டீக்கு பேரு. அப்பா. நீ நாய் மாதிரி நக்கி தினியா இல்ல வாயில தான் திணியா? ஏய் இதை எடுத்து வச்சு லைட்டா மூக்குல போட்டுருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. வெற்றிகரமா ஹெச்டி சாப்பிட்டு முடிச்சிட்டா. 9வது இருக்கு வேணாம். இது ரொம்ப இட்லி வேணாமா? ஸோ இன்பா வந்து அவுட்டு. நான் 2 இட்லி இடி. இங்க போறியா? இல்ல. நீ அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சு வை வை. நீ சாப்பிட போறியா? அப்புறம் அப்படியே அப்புறம் அப்படியே. இது போட்டுக்கலாம். பர்த் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த சேலஞ்ச் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சு பூரா வேஸ்டா போச்சு. சரி ஜோக்ஸ் அபார்ட் உண்மையை சொல்லிடலாம். ஃபிளிப் பட்டர் சேலஞ்சில் நான் வின் பண்ணனால இந்த சேலஞ்சில் வந்து இவன் வின் பண்ணணும்னு கேட்டான். அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன். அவ்வளோதான் முடிஞ்சு. சரி இந்தா எனக்கு வின் பண்ண வேணாம். எனக்கு வின் பண்ண இல்ல இல்ல நீ வேணாம். ஆசைப்பட்டு இல்ல, கேட்ட. நீ என்ன இல்ல. கேட்டாலும் நான் பண்ணுவேன். இல்ல எனக்கு வேணாம். நீ சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பிடு. சரி சும்மா சொன்ன என்னால திங்க முடியல விடுங்க. வயிறு ஃபுல்லா இருக்கு. தொப்பை வந்துச்சு. உண்மையாவே இன்னைக்கு தான் பிரெக்னன்ட் பிளான் பண்ணிடலாம். பண்ணுவேன். சரி ஓகே. ஓகேவா? வா இட்லி எங்கிட்ட மாட்டிட்டே இருக்காத முடிச்சுடே. ஓகே गाइस இந்த இட்லி சேலஞ்சோட இட்லினால இட்லி அவ்வளவா எனக்கு பிடிக்காது. தோசைனா அதுவும் பிடிக்காது. பிரியாணி பீஸா பர்கர் அந்த மாதிரி சேலஞ்ச் வைக்கலாம். நான் வெயிட் பண்ணுவேன். சுத்தமா சாப்பிட மாட்டேன். ஆப்போசிட்டா சொல்றேன். ஸ்டார்டிங்கே சொல்றேன் இட்லி தான். இப்போ வந்து என்னன்னா சாப்பிட்ற சேலஞ்ச் எது வச்சாலும் நான் தான் வின்னர். இன்பா தோத்துவா. ஆமா அதனால இனிமே சாப்பாடு சேலஞ்ச் வராது. வரும். பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் கண்டிப்பா வரும். இது 1K வியூஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பா வரும். ஆமா யாராவது பிரியாணி சேலஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க திரும்பி உங்க குடும்பத்தினர் சொன்னதெல்லாம் இந்த வீடியோ ஓட விட்டாது 1K வர வைங்க. ஓகே எங்களால பிரியாணி சாப்பிட முடியும். ஆமா ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். இதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? அது எப்படி பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பாய் சொல்றேன். பண்ணுங்க. பாய்.